Hi friends, welcome back our channel Saravanas ways. This is a 2-stroke வண்டி இது. இதோட engine capacity இது வந்து ஒரு நார்மல் wheel தான். இது ஒரு spoke wheel தான் கொடுத்திருக்காங்க. இது per லிட்டருக்கு ஒரு டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா ஒரு பைக் ஓட்டினாலுமே வந்து இந்த வண்டி ஓட்டுறோட சுகமே ஃபீலே ஒரு தனி தான், ஒரு கெத்து தான். இப்போ தான் நாங்கள் ஃபுல்லாக வந்து ரீஸ்டோர் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் ஆகிடுச்சு. இதுக்கு இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா ஸ்பேர் ஸ்பாட்ஸ் எங்கேயுமே கிடைக்கல. நிறைய இடத்துல ஆர்டர் கொடுத்தா நம்ம வந்து பண்ணணும். டோட்டலாக பார்த்திங்கன்னா இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 50,000 நமக்கு வந்து இது வரைக்கும் வந்து செலவாயிருக்கு. இன்னும் கொஞ்சம் ஒர்க்ஸ்லாம் இருக்குது. என்ன ஒர்க் அப்படின்னா பார்த்திங்கன்னா இந்த பெயிண்டிங்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம வந்து பாலிஷ் பண்ண வேண்டியது இருக்குது. அப்புறம் இங்கே ஃபினிஷிங்லாம் இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன். அப்புறம் இந்த வண்டி ரெடி பண்ணாங்கல்ல, அவர் பேர் வந்து பிரகாஷ். அவர்கிட்ட போய் இந்த வண்டி எப்படி ரெடி பண்ணாங்க, இதோட ஸ்பேர்ஸ்லாம் எங்கே வாங்கினாங்க அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு ஒரு ஃபுல் வீடியோ வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் சரவணாஸ் வேஸ். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம எந்த வண்டி பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சுசுகி, டிவிஎஸ் சுசுகி. இது வந்து 1990 மாடல் வண்டி. இந்த வண்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டி பற்றி சொல்லணும் அப்படின்னா இது வந்து இதோட என்ஜின் பார்த்திங்க அப்படின்னா ஜப்பான் என்ஜின் இண்டு சுசுகி. ஆனால் இதோட சேஸ் பாடிலாம் பார்த்திங்க அப்படின்னா டிவிஎஸ் சுசுகி. இது ஒரு 2-ஸ்ட்ரோக் வண்டி. இதோட என்ஜின் கெப்பாசிட்டி பார்த்திங்க அப்படின்னா 100 cc. எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா 98 cc. இது ஒரு ஏர் கூல்டு என்ஜின் தான். இந்த வண்டியோட பிஎஸ் பவரை பார்த்தோம் அப்படின்னா 8 பிஎஸ் பவரையும் 9 நியூட்டன் மீட்டர் டார்க்கு இந்த வண்டி ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட டாப் ஸ்பீட் பார்த்திங்கன்னா பர் ஹவருக்கு வந்து 106 கிலோமீட்டர் இந்த வண்டியில் போகலாம். இந்த வண்டியில் தான் ஃபஸ்ட் நான் வந்து டிரைவிங் டூலரே வந்து நான் வந்து ஓட்ட கற்றுக்கிட்டேன். இது எங்கள் அப்பாவோட செகண்ட் வண்டி. ஃபஸ்ட் வண்டி பார்த்திங்க அப்படின்னா M8 வச்சுருந்தார். அதுக்கப்புறம் தான் இந்த வண்டி வாங்கினாங்க. இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா சேலமில் ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் நிர்மலா ஷோரூமில் வந்து இந்த வண்டி வாங்கினோம். இதோட லாஸ்ட்டு வண்டியே இது தான், டிவிஎஸ் சுசுகி இண்டு சுசுகி. இதோட கொலாபரேஷனில் வந்த லாஸ்ட் வண்டி இது தான். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டிவிஎஸ் சுசுகி மேக்ஸ் ஆர் 100ன்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணாங்க. இப்போ இந்த வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்த்துடலாம் வாங்க. இது வந்து ஒரு நார்மல் வீல் தான். இது ஒரு ஸ்போக் வீல் தான் கொடுத்துருக்காங்க. இது டயர் பார்த்திங்க அப்படின்னா நார்மல் டியூப் டயர் தான். இதோட சைடில் பார்த்திங்கன்னா ஒரு ஓல்டு பம்பர், ஒரு நிக்கல் குரோம் ஃபினிஷ் பண்ண ஒரு பம்பர் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்திங்க அப்படின்னா இண்டு சுசுகி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லோகோ மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே சேஸ் பார்த்திங்க அப்படின்னா டிவிஎஸ் சுசுகி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதோட ஃபியூல் கெப்பாசிட்டி பார்த்திங்க அப்படின்னா 12 லிட்டர். இது பர் லிட்டருக்கு ஒரு 60 கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். செக் பண்ணல எக்ஸாக்டாக. இதோட ஸ்பீடா மீட்டர் பார்த்திங்க அப்படின்னா நார்மல் ஸ்பீடா மீட்டர் தான், 140 வரைக்கும் இருக்குது. அப்புறம் இண்டிகேட்டர் இன்டிமேஷன் இருக்குது, நியூட்ரலைட், அப்புறம் ஹை பீம், ஆயில். இங்கே தான் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து 2-ஸ்ட்ரோக் பைக்னால இங்கே தான் வந்து நம்ம டியூட்டி ஆயில் ஃபில் பண்ணோம். இங்கே பேக்லையும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸ்போக் வீல் தான் கொடுத்துருக்காங்க. நார்மல் டியூப் டயர் தான் கொடுத்துருக்காங்க. பேக்கில் இண்டிகேட்டர், டெய்ல் லேம்ப் எல்லாமே உங்களுக்கு ஹேலஜன் பல்ப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா 88 கிட்ஸ் அண்டு 98 கிட்ஸ்லாம் ரொம்ப பிடிச்ச வண்டி. இப்போ நாம் வந்து எவ்வளோ காஸ்ட்லியான பைக் ஓட்டினாலுமே வந்து இந்த வண்டி ஓட்டுறோட சுகமே ஃபீலே ஒரு தனி தான், ஒரு கெத்து தான். அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா பேர் இந்த வண்டியை வச்சுருந்து ஃபுல்லாக ரீஸ்டோர் பண்ணி எவ்வளோ செலவானாலும் வந்து வச்சு மெயின்டைன் பண்ணிட்டுக்கிறாங்க. கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு விண்டேஜ் பைக்ஸ் தான். ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் கண்டிப்பாக இந்த மாதிரி பைக் நாங்கள் அந்த காலத்தில் 2-ஸ்ட்ரோக் பைக் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னு நான் ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் இந்த பைக்லாம். கண்டிப்பாக இந்த மாதிரி பைக்கை நம்ம கண்டிப்பாக பாதுகாத்து வைக்கணும்.